ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது நமக்கு வந்துட்டு இந்த ப்ரொமோ 2ல் ஒரு விஷயம் வந்திருக்கும். அதை வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி வந்து கை தட்டியிருப்பார். அந்த பக்கம் வந்து எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க கண்டஸ்டன்ஸ்லாம். நீங்கள் செமையாக வேறு லெவலில் பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த சீசன் 7க்கும் மற்ற சீசனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்லாம் கேட்டிருப்பார் இல்லையா? எல்லாமே ரோஸ்ட்டு. அந்த பிக் பாஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ரோஸ்ட்டுன்ற ஒரு விஷயம் கொடுத்தாரு பாருங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு இவங்களெல்லாம் ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது கண்டஸ்டன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி மக்களை பார்த்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வந்துட்டு அவங்கள ரோஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் வந்துட்டு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அப்படியே யார் யார் பேரெலாம் சொல்கிறோ பாரபட்சம் இல்லாமல் கற்றுன்னு கத்துறீங்க, கை தட்டுறீங்க, அவங்க அப்படியே நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கள வந்துட்டு சார் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் ஆரம்பிக்கிறேன், சார் என்னை விட நீங்கள் தான் சார் நல்லா பண்ணுறீங்க, இவங்க பாருங்கள் அப்படின்போது அவங்க எல்லாம் கை தட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு தெரியுது ரோஸ்ட்டு தான்றாங்க. ஏன் சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க? அப்போல்லாம் இல்லை சார், உண்மையிலேயே வந்துட்டு உங்களுக்கு வெளியில் வந்து அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது சார் அப்படி இப்படின்னு போட்டு கலாய்க்கிறாரு. அதையும் நம்பி தீபக் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அதில் தான் ஒரு விஷயத்தை வைக்கிறார். என்னென்னா, இவரை வந்துட்டு வெளியில் வந்து ஒரு சில பேர் கலாய்ச்சிருப்பாங்க போல இருக்குது. எல்லாருமே கலாய்க்கிறாங்க வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பிக் பாஸ் வந்துட்டு ஒரு கேம் ஷோவில் வந்துட்டு அவருக்கு இன்னுமே யாரையும் பேச விட மாட்டுறாரு, உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. அது வந்து அவர் காதுக்கு போயிடுச்சு போல இருக்குது. அதை வந்துட்டு அங்கே வந்து இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அங்கே தீபக் கிட்ட சொல்கிறாரு, சார் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஏன்னா நான் வந்து வெளியில் வந்து பேச விட மாட்டேன்னு சொல்லிட்டு எம்எல் கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் எதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு தீபக் வாயாலே சொல்ல வச்சு, விஜய் சேதுபதி எங்களுடைய பாதுகாவலன், விஜய் சேதுபதி வந்துட்டு எங்களை வந்து பேச விடுறாரு, எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்ல வச்சு, அப்பாடா ரொம்ப தேங்க்ஸ் சார், இது எனக்கு போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரேக் விட்டேன்னு போயிட்டார். ஸோ இது வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு போல இருக்குது. நம்ம ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 3-4 வாரமாகவே அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு போயிருக்கும் போல இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு யாரையும் பேச விடாமல் அப்படியே டோஸ் கட் பண்ணி உட்காருங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் போயிடுச்சு போல இருக்குது. அதனால் யாரையோ தாக்கிறதுக்காக இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணிட்டு போகிறாப்புல. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதெல்லாம் நல்லா தான் பண்ணுறாரு, ஆனால் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட கரெக்டாக விசாரித்து யாரை தட்டி கேட்கணும், யாரை வந்து உதைக்கணும், யார்கிட்ட வந்து மடங்கணுன்ற விஷயங்கள் தெரியாமல் பண்ணுறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த ஹோஸ்டிங் எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.